पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். இந்த ஜீவன் முக்தி விவேகத்துல பேக்ரவுண்டை கிரியேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயங்கள், அதுக்கு பேர் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா கர்த்தவிய மோக நிவர்த்தி. ஒரு ஆள் தன்னுடைய மோட்ச மார்க்கத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்றது தான் இந்த முதல் 6 அத்தியாயம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சங்கர பாஷ்யம் அவதாரிகா பாஷ்யங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4வது டாக்குமெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது டாக்குமெண்ட்ல வந்து 5வது அத்தியாயத்துக்கான பகவத்கீதை 5வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3ல வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் பூர்வ உதாகிருதைகி. முதல் பேராகிராஃப், இந்த டாக்குமெண்டோட முதல் பேராகிராஃப்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தோடு இருக்கிற ஒரு சன்னியாசி, வித்வத் சந்நியாசம் பண்றவன் எப்படி இருப்பான்றத வந்து பாத்தீங்கன்னா முதல் பேராகிராஃப்ல இருக்கிற வச்சனங்கள்ல சொல்லியாச்சு. பூர்வ உதாகிருதைகி வச்சனைகி. இந்த டாக்குமெண்ட் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ அதான் பூர்வ உதாகிருதம்னு பேர். நிறைய கொட்டேஷன் பார்த்தோம். அந்த கொட்டேஷன்ல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவதா கர்ம சந்நியாசஸ்ய கர்த்தவியதையா
விவக்ஷிதத்வாத் பிராதான்யம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மோட்சத்துக்கு சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தான் தான்ற நிக்கிறது, தான் 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 அப்படின்னு நிக்கிறது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்ற மாதிரி. அப்போ நிக்கிறத பண்ணா நடக்க முடியாது, நடக்கிறத பண்ணா நிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். சொரூபத்துல நிக்கிறதுக்கு தான் பேர் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு பேரு, சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்தல் வேண்டும். அந்த எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணணும்னு பகவதா கர்ம சந்நியாசஸ்ய, பகவானால் கர்ம சந்நியாசமானது கர்த்தவியதையா விவக்ஷிதத்வாத், அவசியம் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கு இச்சையினால பகவான் என்ன பண்ணார் சொன்னார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராதான்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதான சந்நியாசம் எது அப்படின்னா, சந்நியாசத்துல பிரதான சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் தான் பிரதான சந்நியாசம். மனசுல எப்பவுமே எடுத்துக்கணும். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் எடுக்காமே கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பாடம் எல்லாம் கேட்கலாம். ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கைலாஷ் ஆசிரமத்துல முக்கியமா இதை வச்சிருக்காங்க. பாடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 சன்னியாசிகள் பாடம் கேட்கறாங்க அப்படின்னா, அந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வானப்பிரஸ்தர்கள் வருவாங்க, சுத்தில நிறைய இடத்துல தங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பேர்கிட்ட பாடம் கேட்பாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க, பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அதிகாரிகள், முதல் அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் உட்கார்ந்து பாடம் கேட்பாங்க, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களும் கேட்பாங்க, வானப்பிரஸ்தர்களும் இருந்து கேட்பாங்க. அப்ப சந்நியாசம் எடுக்காம கேட்கறாங்களே அப்படின்னா இல்ல இல்ல. சந்நியாசம் எப்ப தேவைப்படுது அவசியம் அப்படின்னா, நிஷ்டைக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நிஷ்டைக்கு போறது, அதான் சந்நியாசம். அப்ப பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், பிரதான சந்நியாசம் ஞானத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய, நிஷ்டைக்காக எடுக்கக்கூடிய அந்த வித்வத் சந்நியாசம் தான் பிராதான்யம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தரேனச்ச கர்த்தாரம் தஸ்ய கர்த்தவியத்துவ அசம்பவாத். எப்பவுமே ஒரு கர்மா பண்றதுக்கு அப்படின்னா கர்த்தான்ற ஒரு ஆள் வேணும் இல்ல, கர்த்தான்னு ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா எந்த ஒரு கர்மாவும் நடக்காது. அப்ப சந்நியாசம் பண்றதுக்கு கூட என்ன வேணும், ஒரு கர்த்தா வேணும். அப்போ எல்லா கர்மத்துக்கும் ஒரு கர்த்தா இருக்கிற மாதிரியே சந்நியாசம் பண்றதுக்கு ஒரு கர்த்தா வேணும். அந்த கர்த்திருவம் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மவிதபி கர்த்தா பக்ஷே பிராப்தா. அப்ப ஒரு கர்த்தாவா இருந்துகிட்டு தான் சந்நியாசம் பண்ண வேண்டியிருக்கு. நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்துலதான் சந்நியாசம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் தானே உங்களுக்கு. அஜ்ஞானிட்டையும் கர்த்திருவம் இருக்கு, அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசத்தை பண்ணிப்பான். அப்ப கர்த்திருவத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன பண்றோம், வித்வத் சந்நியாசம் பண்றோம். அந்த நிஷ்டையை அடையும் போதுதான் கர்த்திருவம் முழுசா இல்லாம போகுது. நிஷ்டையினால கர்த்திருவம் பிரம்ம பிராப்தி ஆகுது, நிஷ்டா முழுசா இல்லாம போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா, யாருக்கெல்லாம் கர்த்திருவம் இருக்கோ அவங்கெல்லாம் சந்நியாசம் பண்றது அப்படின்றது சம்பவிக்கும். அப்போ அதனால்தான் கைலாஷ் ஆசிரமத்துல ரிஷிகேஷ்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பரம்பரையில வந்து சிருங்கேரி பரம்பரையிலையும் சுரேஸ்வராச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பண்ணி வச்சிருக்காரு. வர்ணத்திரயங்களுக்கு கர்மம் பண்றதுல அதிகாரம் இருக்கு. வர்ணத்திரயம்னா பிராமண கத்திரிய வைசியர்கள். அப்ப அவங்களுக்கு கர்மத்துல அதிகாரம் இருக்கிறதுனால கர்மத்தை விடுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3 பேருக்குமே அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பண்ணியாச்சு. அப்ப கர்த்திருவம் இருக்கிற நான் இந்த கர்மத்துக்கு எஜமானன் யாருக்கு பண்ண முடியுதோ அதே மாதிரி அவங்க நான் இந்த கர்மத்தை தியாகம் பண்றேன் அப்படின்னும் சந்நியாசம் பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அனூத்தியத்தை ஏவ, பகவான் என்ன பண்றாரு, அனூத்தியத்தை அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அனுவாதம் பண்றார், அனுமோதனம் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்றார், உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வித்வத் சந்நியாசம் மட்டுமே இல்ல, மற்றவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சோ புரியாமலையோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா சன்னியாசிகள் இருக்காங்க, பலவிதங்கள்ல இருக்காங்க. பலவிதமான சன்னியாசிகளை நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா பார்க்கலாம். அப்போ இது எல்லாம் வந்து பிராப்தமான, கண்டிப்பா ஒருத்தருக்கு கர்த்திருவம் இருக்குன்னும் போது நான் இதை பண்றேன் அதை பண்றேன். ஒருத்தர் கோயில் கட்டுறார், ஒருத்தர் சன்னியாசம் பண்றார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றார். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரும் பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கர்ம சந்நியாசம் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா அனுமோதனம் பண்றார். அது மட்டும் இல்ல, ஆனா ஆத்மவித்து கர்த்திருக்கத்துவம் ஏவ சந்நியாசஸ்ய விவக்ஷிதம் இது ந. முக்கியமானது லாஸ்ட் லைன்ல சொல்றார்,
வெறும் ஆத்மாவை அறிந்தவன் மட்டுமே, ஆத்மாவை அறிந்தவன் நிஷ்டைக்காக பண்றான் பாத்தீங்களா, அந்த வித்வத் சந்நியாசம், அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்கு இச்சை இல்லை பகவானுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிந்தவன் நிஷ்டைக்காக சந்நியாசம் பண்ணுவான், ஆத்மாவை அறியாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சிரவண மனனம் பண்றதுக்காக எவன் எடுத்துக்கிறானோ அதுக்கு பேர் விவிதிஷா சந்நியாசம்னு பேர். அதுவும் கவுன சந்நியாசம், ரெண்டாவது சந்நியாசமா நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வைராக்கிய வசத்தினால வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சந்நியாசம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு இது, அது சரியோ தப்போ, வேஷதார சன்னியாசியா கூட இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சம்ஸ்காரம், முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ஆயிடுறான்னு வச்சுங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனம் பண்ண மாட்டான், நிஷ்டைக்கு போய் உட்கார மாட்டான், சன்னியாசம் பண்ணிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருப்பான். நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரமங்கள்லயும் நூற்றுக்கணக்கான சாதுக்கள் இருப்பாங்க. பண்டாரா சாதுக்கள்னு ரிஷிகேஷ்ல வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பேர் வைப்போம். இங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு தட்சணை வாங்குவான், திரும்ப இங்க இருந்து ஓடி போய் அங்க இன்னொரு இடத்துல வாங்குவான். எதுக்கு சன்னியாசம் எடுத்தானே தெரியாது, கூட்டம் கூட்டமா அது மாதிரி இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இந்த ஜென்மத்துல ஒரு சம்ஸ்காரம், அடுத்த ஜென்மத்துல ஒரு சம்ஸ்காரம், மெதுவா மெதுவா நல்ல சன்னியாசியா அவன் ஆயிடுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதங்கள்லயும் சந்நியாசம் சித்திக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார், ஏவம் மன்வானஸ்ய அர்ஜுனஸ்ய. இந்த விதமா மனசுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா இவனை வேஷம் போட்டிருக்கான்னு சன்னியாசி வேஷம். அப்ப சன்னியாசி வேஷம் போட்டவனுக்கு புதுசுலாம் இல்ல, சுபத்திரையை தூக்குறதுக்கே வேஷம் போட்டவன் இந்த யுத்தத்துல இருந்து போய் உட்கார்றதுக்கு வந்து ஈஸியா பாசிபிள் இருக்குல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா மனசுல நினைச்ச அர்ஜுனன் கர்ம அனுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ அவித்வத்து புருஷ கர்த்திருத்துவம் அபி. அப்ப அவித்வத்துனா அஜ்ஞானி, அஜ்ஞானியா இருக்க ஒரு புருஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிள் அவருக்கு அவன்கிட்ட இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்ணலாம், இல்ல அப்படின்னா கர்ம சந்நியாசத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். ரெண்டுமே அஜ்ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அபி அஸ்தி இது பூர்வத்தேன பிரகாரேன. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ரெண்டுத்தையும் பண்ண முடியுமா ஒன்னா அப்படின்னா, ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வோக்தேன பிரகாரேன தயோகோ பரஸ்பர விரோதாத். நடக்கிறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் நடக்க முடியாது அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்நியதரஸ்ய கர்த்தவியத்வே பிராப்தே, ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து இருக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டு கர்ம யோகமா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் பாசிபிள் ஆகின்ற நிலையில் பிராப்தே சதி, அவ்வாறு ஆகிற நிலையில பிரசஸ்யதரம் ச கர்த்தவியம். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். எனக்கு என்ன பெஸ்ட்? அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்திருக்கு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை அடையணும்னா நான் கர்மயோகம் பண்ணட்டுமா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம சந்நியாசம் பண்ணட்டுமா? நான் அஜ்ஞானியா இருக்கேன், எனக்கு ரெண்டுமே பாசிபிள் இருக்கு, நான் எதை வேணாலும் பண்ணலாம், ஆனா எனக்கு எது மேன்மை தரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ந இதரத்து. ஒண்ணு மேன்மை தந்தா இன்னொன்னு எனக்கு மேன்மை தராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ந இதரத்து இது பிரசஸ்யதர விவிதிஷயா. எது பெஸ்ட் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுத்துல எது எனக்கு சிறப்பானதை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இச்சையினால பிரஷ்னோ ந அனுப்ப பண்ணக. உபபன்னக அப்படின்னா பொருந்தும், அனுப்ப பண்ணகனா பொருந்தாது. ந அனுப்ப பண்ணகன என்ன அர்த்தம்? நிச்சயமா பொருந்தும். அவன் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டா அர்ஜுனன் கேட்டிருக்கான் கிருஷ்ணனை பார்த்து. என்ன கேள்வி கேட்டிருக்கான்? 5வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதையோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஏ கிருஷ்ணா, நீ சந்நியாசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சந்நியாசம் பண்றத பத்தியும் பேசுற, அதுக்கப்புறம் கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற. அப்ப ரெண்டுத்தையும் நீ பேசுற. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எது மோட்சத்தை தருமோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீயே டிசைட் பண்ணி எனக்கு சொல்வாயாக. அப்ப என்ன கேள்வினா ரொம்ப கிளியரா, ஒரு அஜ்ஞானிக்கு ரெண்டுமே பாசிபிள்,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு ரெண்டும் பாசிபிளா இருக்கிறதுனால இதுல பெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுனன் கேட்ட கேள்வி சரியா பொருத்தமானதே ஆகும். அது மட்டும் இல்லாம அப்ப என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றது முடியாது. கர்மயோகத்தையும் சந்நியாசத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து பண்ண முடியாது. இப்ப நம்ம பண்றமே சுவாமி, அப்ப என்ன நம்ம இன்னும் ஆத்மா வரையில ஆத்மாவை ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சன்னியாசிய சிரவணம் குறியாது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விதிப்படி என்ன அப்படின்னா பிரதானம் வந்து என்னன்னா வைராக்கியத்தை அடைஞ்சவன் ஆத்மாவை அறிஞ்சுக்கிறதுக்காக சந்நியாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கர்மத்தையும் விட்டுட்டு பாடம் கேட்கணும். அப்ப கேட்டா எல்லாம் போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒருவேளை இல்லைன்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஆத்மா வரையல, இன்னும் ஸ்பார்க் வரல, நான் தேகம் இல்லைன்னு எனக்கு இன்னும் வரல. அப்ப தேகம் இல்லைன்னு வராத வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், பாடம் கேட்டுக்கிட்டே சப்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் என்ன சாதனம் உங்களுக்கு, கர்மத்தை தியாகம் பண்றது இல்ல, கர்மத்தை அனுஷ்டானம் பண்றது யோகமா. அப்ப உங்களுக்கு ஒரே பாசிபிள் தான் இருக்கு. யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாசிபிள் தான். என்ன பாசிபிள் அப்படின்னா கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வேதாந்த பாடத்தை சிரவணம் பண்ணிக்கலாம். காமப்பட்டீங்கன்னா கர்மம் ஆயிடும், விரோதம் ஆயிடும். காமம் இல்லாமல் எந்த ஆசையும் சங்கல்பமும் வச்சுக்காம ஈஸ்வரன் பார்த்துப்பார் அப்படின்ற எண்ணத்தோட வெறும் சிரவணத்தை பண்ணிக்கிட்டு எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அது என்ன ஆகும், மெதுவா 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 க்ஷயாத் பாபஸ்ய கர்மனக ததோ ஞானம் உற்பத்தியதே பும்சாம். மகாபாரதத்துல ஸ்லோகம் சொல்லுது, இந்த பாப்ப கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாகும் போது அந்த இடத்துல ஞானம் உதயமாகுது. முக்கியம். அப்போ நம்ம பண்ற கர்மயோகம் எதுக்காக, இந்த பாடம் கேட்டாலும் ஒன்றும் ஆகாது சாமி, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில உண்டாகிற ஞானம். இது நடுவுல பேரிகேட்டுற மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா பாப்பங்கள் எல்லாம் மனசுல இருக்கிறது, ராகத்வேஷம் எல்லாம் மனசுல இருக்கு. நீங்க என்ன சப்தங்கள் உள்ள போனாலும் அது வேலை செய்யணும்னா இந்த மனசுல இருக்கக்கூடிய பாப்பங்கள் நாசமாகும். இந்த பாப்பங்கள் நாசமாகாம உங்களுக்கு என்னதான் பாடம் 30-40 வருஷம் பாடம் கேட்டாலும் நான் தேகமில்லை அப்படின்னு சப்தமா தெரியும், ஆனா அனுபவமா வரவே வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல வந்து கண்டிப்பா நமக்கு ஒரே சாய்ஸ் தான். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிக்கிட்டே பாடத்தை கேட்டுக்கிட்டு பாப்பம் நாசமாகும் போது சரீரம் நான் இல்லைன்னு ஒரு ஞானம் உண்டாயிடுச்சு அப்படின்னா ஆத்மவித்தாயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸே இல்லை, நீங்களே பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டீங்க. ஏன்னா அர்த்தம் இல்லாம போய்விடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான், எனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டோன ஆச்சாரியர் சொல்றாரு, பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேன அபி. பிரதிவச்சனா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் பதில் சொல்றார். அந்த பதில் சொல்றதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்டுகு அபிப்பிராய, இந்த கேள்வி கேட்கிறவனோட அர்ஜுனனோட அபிப்பிராயம் ஏவம் ஏவ இதி கம்யதே, இந்த விதமா தான் அவன் அறிஞ்சிருக்கான்றதும் அறியப்படுகிறது. என்ன அறிஞ்சிருக்கான், அர்ஜுனனுக்கு தெரியும் இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து கர்மத்தையும் அதே நேரத்துல ஞானத்தையும் ஒன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக தான் ஏதாவது ஒன்னை எனக்கு சொல்லுன்னு கேள்வி கேட்கிறான். பதிலும் கூட கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த விதமா தான் சொல்கின்றார். கதம் எந்த விதமா சொல்றார் கேள்வி வருது அடுத்த பேஜ்ல. கேள்வி எப்படி எப்படி தெரியுது உங்களுக்கு, பதில் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா 5:2 பதில் சொல்றார். 5:1 ஏதாவது ஒன்னு சொல்லுன்னு கேட்டான், 5:2 வந்து பகவான் பதில் சொல்றார். சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோகோ விசிஷ்யதே. அருமையான ஸ்லோகம். கர்ம சந்நியாச கர்ம யோகஸ்ச, சந்நியாசமும் கர்மயோகமும், கர்ம சந்நியாசம் கர்ம யோகம், கர்மத்தை விடுறது இல்லைன்னா கர்ம யோகம் பண்றது, இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா மோட்சத்தை தரக்கூடியது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ரெண்டுமே மோட்சத்தை தரக்கூடியது. ஆமா சுவாமி அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் நிறைய பேர் சரிக்க விழுந்துட்டாங்க. இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா தப்பா அர்த்தம், சங்கர பாஷ்யத்தை படிக்காம பரம்பரை இல்லாம அவங்களா சொந்த படிப்பு வந்து படிச்சோன்னு என்ன ஆகுது, கிருஷ்ணரே சொல்றார் ரெண்டுமே மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது, கர்மயோகத்தையே பிரதானமா வச்சுக்கிட்டு வேற கோலே இல்லை.
ஆனா நான் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் பாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் கர்மம், 2வது ஸ்டெப் கர்ம யோகம், 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், 4வது ஸ்டெப் ஞான யோகம், ஞான நிஷ்டா. இதுல கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், கர்ம யோகம் பண்ணணும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தி கிடைச்சோடனே உங்களுக்கு கர்மத்தோட பர்பஸ் முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அப்போ வந்து கர்மம் கர்ம யோகம், கர்ம யோகத்துக்கு அப்புறம் சித்த சுத்தி, சித்த சுத்திக்கு அப்புறம் என்னது, கர்ம சந்நியாசம். கர்மத்தை விட்டுருவீங்க. ஏன்னா கர்மத்தோட பர்பஸ் இவ்வளவுதான். மனச சஞ்சலம் இல்லாம பண்ற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம். அதுக்கு மேல கர்மம் தேவைப்படாது. இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சித்த சுத்தி வந்துருச்சு அப்படின்னா கர்மத்தை விட்டுட்டு ஞானத்துக்கு வந்துடணும். அப்ப ஞானம், ஞான நிஷ்டை. இப்ப கேள்வி வருது என்னன்னா, ஸ்டெப்ஸ் 2வது ஸ்டெப் கர்மயோகம், 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம், 4வது ஸ்டெப் ஞானம், 5வது ஸ்டெப் ஞான நிஷ்டா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், முதல் ஸ்டெப்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, ஆமா கண்டிப்பா முதல் ஸ்டெப்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் நல்லா தெளிவா சொல்றார், கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் இரண்டும் மோட்சத்தை தரக்கூடியவை. ஆனா ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா போடுற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தயோஸ்து, இந்த இரண்டில், இந்த ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எதுனா கர்ம சந்நியாசாத், கர்மத்தை தியாகம் செய்வதை காட்டிலும், இத மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், கர்மத்தை தியாகம் செய்வதை காட்டிலும் கர்மயோகோ விசிஷ்யத்தை, கர்மயோகம் தான் பெஸ்ட். ரொம்ப ஸ்பெஷல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம். ஏன்னா ஸ்டெப்ஸ், முதல் ஸ்டெப் முடிக்காம 2வது ஸ்டெப் போனீங்கன்னா, இப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்ணுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப ஃபெயிலியர். என்ன காரணம்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு குருநாதர்கிட்ட வந்து சிஷ்யனா இருந்து சுவாமி சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வந்து ஏதோ எக்கு தப்பா வராங்க, நம்மளும் நம்பி என்ன பண்றோம், பாடம் சொல்றோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப செல்ஃபிஷ். நாங்க ஃபேஸ் பண்ண சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவ்வளோ செல்ஃபிஷா இருப்பாங்க. ஏன் அவ்வளோ செல்ஃபிஷா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் பண்ணல. அப்ப கர்மயோகம் பண்ணாம வேதாந்தமும் படிச்சிருவாங்க, சப்தம் தெரியும், அர்த்தம் தெரியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ செல்ஃபிஷா இருப்பாங்க. அப்படியே பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப சங்கடமாலாம் இருந்திருக்கு. ஐயோ என்னடா அது இப்படி ஒரு ஒரு சன்னியாசின்றவன் எப்படி இருக்கணும்னா உதார பாவத்தோட இருக்கணும். தான்கிட்ட இருக்கிறத வந்து தான் சாப்பிடலனாலும் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசத்தோட விதியே இதுதான். மற்ற ஜீவராசிகளுக்கு நல்லா சௌக்கியமா இருக்க வச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கிறவன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மயோகத்தை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்றாங்க, கர்மயோகம் பண்ணாமையே டைரக்டா சன்னியாசம் எடுக்கிறவங்க, வேதாந்தம் கேட்கிறவங்களை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பசிச்சவனுக்கோ வலிச்சவனுக்கோ எதுவும் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரக்கத்தனமா இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறோம். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடு. ஞானம், கர்ம சன்னியாசம் இதெல்லாம் தூக்கி ஓரமா போடு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பாவத்துல பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம் பண்ண கத்துக்கணும். ஈஸ்வரனுக்காக பண்றேன். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும், இது மொத்தம் விராட்டு பாவம், இது மொத்த ஜெகத்துமே ஈஸ்வரன் அப்படின்னு, இது எல்லாம் நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு எந்த கர்மா பண்ணாலும் எந்த ஆப்ளிகேஷனும் இல்லாம சகல ஜீவராசிகளுக்கும் லவ் ஆல் லவ் சர், எல்லாத்தையும் லவ் பண்ணணும், எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணணும். இதை மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு, ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு நல்லா விரிவடையும், லோபம் இல்லாம போகும். அதுக்கப்புறம் சன்னியாசம் போகலாம். அப்ப சந்நியாசத்தை காட்டிலும் கர்மத்தை விடுறதை காட்டிலும் கர்மத்தை யோகமா செய்யறது தான் சாதனம். அப்போ கர்மம் பந்தப்படுத்தும். அதே கூட வந்து பாத்தீங்கன்னா லஸ்ஸி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாது, கஃபம் கட்டாதிய இனிப்பு சேர்ந்துருக்கு. வெறும் தயிரை சாப்பிட்டீங்கன்னா கஃபம் கட்டும். தயிரோட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி பண்ணக்கூடியதா ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண, கர்மம் பந்தப்படுத்தும். கர்ம யோகமா நீங்க ஈஸ்வரார்ப்பண புத்தியை சேர்த்துட்டீங்கன்னா அது உங்க பாப்பத்தை என்ன பண்ணும், நாசம் பண்ணும். பித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியதாயிடும். எது பித்தம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ராகத்வேஷம் தான் பித்தம். அதை நாசம் பண்ணி உங்களை யோக்கியத்தை உண்டு பண்ணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்றார், கர்மயோகம் தான் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு. யாருக்கு, யாரு கேட்கிறா, அர்ஜுனன் கேட்கிறான். இன்னும் ஆத்மாவை அறிஞ்சானா, ஆத்மாவை அறியல. அப்ப யாராவது ஆத்மாவை அறியாதவர்கள்
என்கிட்ட யாரு கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பக்தி பண்ணுங்க ஜி. நான் இங்க திருவண்ணாமலைக்கு யார் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா முதல் சொல்றது, நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல முதல் சாதனையே என்ன அப்படின்னா, அருணாச்சலேஸ்வரரை சுத்தி 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 தான் வர்றது. ஒரு 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருந்தோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானை குளிர்விக்கணும். அதுக்காக தான் பிரீத்தி பண்ணணும். வேற எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் பகவானுக்காக எதையாவது பண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மெதுவா 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 என்ன பண்ண அப்படின்னா, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பகவானோட சொரூபம் நினைச்சு எல்லாத்துக்கும் என்னெல்லாம் முடியுமோ எல்லா ஜீவராசிக்கும் பண்ணு. இதை பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு வந்த அப்படின்னா அந்த ஆத்ம ஞானம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா செல்ஃபிஷா போயிடும். இதை வச்சு இந்த ஆத்ம ஞானத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தன்னை வளர்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் அஜ்ஞானியா இருக்கானோ, இன்னும் ஆத்மாவை உணரலையோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் சாதனம் இல்லை, கர்ம யோகம்தான் சாதனம். 2வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் சொல்லிட்டார், கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனம். இததான் ஆச்சாரியார் சொல்றார். பூர்வபக்ஷி கேட்கிறான், எப்படி பகவானோட பதில இருந்து உங்களுக்கு தெரியுதா? எப்படி தெரியுது? எவ்விதம் தெரியுது அப்படின்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். கர்ம சந்நியாச கர்ம யோகம். கர்ம சந்நியாசம் கர்ம யோகம். கர்மத்தை சந்நியாசம் பண்றது இல்லைன்னா கர்ம யோகமா பண்றது, இந்த ரெண்டுமே நிஸ்ரேயசகரவு. இந்த ரெண்டுமே மோட்சம் தரும். ஆனால் அவற்றில் தயோகோ தூ கர்மயோகோ விசிஷ்யதே இது பிரதிவச்சனம். இந்த விதமாதான் பிரதிவச்சனம் பதில் சொல்லி இருக்கார் கிருஷ்ணர். கர்மயோகம்தான் சிறந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இப்ப ரொம்ப தெளிவு. இப்ப நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவிய மோகம் போயிடணும். நமக்கு நான் தேகம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. நான் தேகம் தானே இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் வலிக்குதா? பசிக்குதா? வேலைக்கு பசிக்குதா? ஆமா, வலிக்குதா? தலை வலிக்குதா? எல்லாம் வலிக்குது இல்லை? ஏதாவது சொன்னா வந்து பாத்தீங்கன்னா மனசு நோகுதா? ஐயோ சாமி இது மாதிரி என்ன சொல்லிட்டாரே அப்படின்னு துக்கம் வருதா? ஆமா வருது. அப்ப இன்னும் நமக்கு நல்ல தேகாபிமானம் நல்லா பர்ஃபெக்ஷனா இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு சப்தம் கேட்டாலும் இன்னும் நமக்கு உணர்வு இல்லை, அந்த அனுபவம் இல்லை. அப்போ இந்த உணர்வு வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கர்த்திருவ மோகம் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரே தான் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்றார், கர்ம சந்நியாசம் பண்ணாதீங்க, சும்மா இருக்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய கர்த்தவியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பம்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப கூட இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்குன்னா சப்த ஞானமா இருக்கு. இந்த சப்த ஞானம் என்ன பண்ணும்? எப்ப வேலை செய்யும்? தடை நீங்குச்சுன்னா கிளியரா போய் சேர்ந்து. எந்த தடை? இந்த ராகத்வேஷம்ன்ற தடை வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கு. எப்போ இந்த மனசு சஞ்சலம் நிக்கிதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சு, இந்த ஞானம் அனுபூதியாக ஆரம்பிச்சு. அப்ப அதனால நமக்கு இப்போ ஒரே ஒரு கர்த்தவியம் தான். இப்ப மோகத்தை எடுத்துடணும். நான் வந்து என்ன பண்ணணும்? சும்மா இருக்கக்கூடாது மனசுல வச்சுங்க. ஏன் அப்படின்னா ரமணாசிரமத்துல நான் இப்ப நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேல ஏறி பிஹெச்டியில உட்கார வச்சாலும் கூட அவங்க கீழே இறங்கி வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தகுதியோ அதுதான். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்காரணும்னாலும் உட்கார முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னால கண்ணை மூடி உட்கார சாமர்த்தியம் இல்லை, நிஷ்டைக்கு போற சாமர்த்தியம் இல்லை. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்னா, எனக்கு இன்னும் நான்ற இது தெரியாம இந்த உலகம் சத்தியம் தேகம் சத்தியம்னு நினைக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் இருக்கு அப்படின்னா இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணாம இது பொய்ன்னு தெரியாம என்னால பண்ண முடியாது. கயிறு தெரிஞ்சாதான் பாம்பு அப்படின்ற புத்தி போனாதான் பயம் போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கர்மயோகத்தை தான் பண்ணியாகணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறது. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார், ஏதத்து நிரூபியம். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிரூபணம் பண்ணணும். இந்த ஆன்சர் இருக்குல்ல, கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். இதுல 2வது ஸ்டேட்மெண்ட் என்னது? இதுல கர்மயோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது. 2 ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் விசாரம் பண்ணத்தக்கது. ஏதத்து நிரூபியம். ஏதத்துனா இந்த அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் செய்யத்தக்கதாகும். இந்த விஷயம் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்க்ளூஷன் வந்தே ஆகணும். இப்ப நாங்க பரம்பரையா படிக்கிறவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க சன்னியாசம் கொடுத்துட்றாங்க, நிறைய பேர் சன்னியாசம் வாங்கிக்கிறாங்க.
இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனனம் சிரவணம் இல்லாத காரணத்தால ஒரு கன்ஃபியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பகவானோட இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னது? கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் மோட்சத்தை கொடுக்கும். நிஸ்ரேயச கரா உபவ். நிஸ்ரேயசம்னா மோக்ஷம், கரா உபவ் அப்படின்னா நிஸ்ரேயசத்தை கொடுக்கக்கூடியது, செய்யக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது? கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது. இதை கொஞ்சம் விசாரம் பண்ணல அப்படின்னா போச்சு, மாட்டிப்போம், தப்பா மாட்டிப்போம். என்னன்னு ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். அனேன ஆத்மவித்து கருத்திற்கு யோகம். முதல்ல 2 பட்சமா பிரிச்சது. என்ன 2 பட்சமா அப்படின்னா, இது அஜ்ஞானிக்கான விஷயமா இல்ல ஞானிக்கான விஷயமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2ஆ பிரிச்சது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 பட்சம் பிரிக்க போறோம். இதுல முதல் 2 வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்துருங்க. இந்த ஆன்சர் 5-2ல பகவான் சொன்ன விஷயம். இந்த 2த்துல இது ஞானிக்கான, ஆத்மாவை அறிந்தவனுக்கா இல்ல ஆத்மாவை அறியாதவனுக்கா? 2 பட்சம். ஆச்சாரியர் முதல்ல ஆரம்பிக்கிறார். அனேன இந்த 2வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட வச்சனத்தினால் ஆத்மவித்து கருத்திருக்க யோகோ. ஆத்மவித்துன்னு வார்த்தை போட்டிருக்கு. ஆத்மவித்துனா ஆத்மாவை அனுபூதி சென்றவன். நான் சொன்ன பிளாஷ், ஒரு க்ஷணம் பிளாஷ் வந்துட்டு போயிடுச்சு. கைத்திர பாம்பு பார்த்தீங்க, கைத்திர பாம்பு பார்த்து என்ன பண்றீங்க? தண்டத்தை எடுத்து ஓடுறீங்க. ஐயோ அது கொத்த வருதுன்னு பயப்படுறீங்க. 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு 4 பேரை கூப்பிடுறீங்க. பதறுது, உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதறுது. ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐயோ எப்படா வந்துச்சு பாம்பு அப்படின்னு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம், நிறைய பயமா இருக்கும், பயப்படுறோம், இங்க அங்க ஓடி ஆடுறோம், எல்லாம் பண்றோம். ஒரே ஒரு மின்னல் வந்து அது கயிறுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? ஹார்ட் பீட் திரும்ப பீக் ஆகுமா? ஹார்ட் பீட் டப்புன்னு ஹார்ட் பீட் நார்மல் வந்துடும். பயம் அந்த க்ஷணத்திலேயே அந்த பயம் டோட்டலா போயிடும். அப்புறம் தண்டத்தை எடுத்துக்கிட்டு அதை அடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு இங்க அங்க ஓடி ஆடினீங்களே, அதெல்லாம் அப்படியே நின்று போயிடும். 10 பேரை கூப்பிட்டு இருந்தீங்களே, வாங்க வாங்க யாராவது வாங்க பாம்பு இருக்குன்னு, எல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே ஸ்டாப் ஆயிடுங்க. அது கயிறுன்னு தெரிஞ்சு, கயிறுன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல உங்களுடைய எல்லா கருத்தை நீங்க பண்ணிட்டு இருந்த பயத்துல இருந்து ஆரம்பிச்சு கர்மத்துல இருந்து எல்லாம் நின்று போதா? அதே மாதிரி ஒரு ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது தேகம் இல்லை. இந்த நானுக்கு மேல, கைத்துக்கு மேல பாம்பு மாதிரி நானுக்கு மேல இந்த தேகம் ஏத்தி வச்சிருக்கு அப்படின்னு சூப்பர் இம்போஸ் ஆயிருக்குன்னு மின்னல் மாதிரி ஒரு பிளாஷ் வந்துச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் அவனுக்கு. அப்படி தெரிஞ்சவனுக்கு பேரு ஆத்மவித் அப்படின்னு பேர். வித்து தாத்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷே வித், அபரோக்ஷா ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துன்னு பிரத்யத்தை யூஸ் பண்ணுவோம், ஒரு தாத்துவை யூஸ் பண்ணுவோம். ஆத்ம ஞ அவபோதனே அதுனாலும் ஒண்ணுதான், வித்துனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதல்ரு ஞானே அப்படின்ற அர்த்தம் தான். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஆனா ஆத்ம வித்து அப்படின்னும் போதோ இல்ல பிரம்ம வித்து அப்படின்னும் போதோ அபரோக்ஷ அனுபூதி அடைஞ்சவங்களை இண்டிகேட் பண்றதுக்காக இந்த வித்துன்ற இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆத்ம வித் அப்படின்னா ஆத்மாவை அனுபூதி செய்தவன். தான் அப்படின்ற அனுபவம் அவனுக்கு ஒரு க்ஷணம் வந்துருச்சு. ஆனா நிஷ்டையா? நிஷ்டை இல்லை. நிஷ்டை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு வந்தாச்சு. அப்ப அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச கர்மயோகோ. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் நிஸ்ரேசகரத்துவம் பிரயோஜனம் உக்த்வா. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ம் தேவையா? அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் மோட்சத்தை தரும், மோட்ச பிரயோஜனத்தை உடையது அப்படின்னு சொல்லிட்டு தயோகோ அந்த 2ல தயோகோ ஏவ குதஸ்சித் விசேஷாத் ஏதோ ஒரு விசேஷத்தன்மையினால் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகோ விசிஷ்டத்துவம் உச்சியதே. அந்த ஞானத்தை அறிந்தவனுக்கு அப்படி சொல்லப்பட்டதா? நம்மளே ரமணரை வச்சு பொருத்தி பார்த்தீங்க. ரமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண அனுபவம் ஒரு க்ஷணம் உண்டான மாத்திரத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் பண்றதுக்கு போய் எங்கேயாவது ஆசிரமத்துல போய் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு வந்து குகையில வந்து உட்கார்ந்தாரா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இன்ஸ்டிடியூஷன்ல போய் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் ராமகிருஷ்ண மடத்துல எங்கேயாவது கர்மயோகம் பண்றாங்களா, நானும் போய் கர்மயோகம் பண்ண போறேன்னு போனாரா?
2 பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது செலக்ட் பண்ணாரா? 2மே பண்ணல. கர்ம சந்நியாசத்தையும் பண்ணல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தையும் பண்ணல. நேரா என்ன பண்ணாரு? பாதாள லிங்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அவ்வளவுதான். அருணாச்சலம்னு ஒரு சப்தம் தான் அவருக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. வந்து உட்கார்ந்துட்டார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாவை ஒரு க்ஷணம் ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னாலும் இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தி சொல்லுதா? அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கர்ம சந்நியாசத்தினாலேயோ கர்ம யோகத்தினாலேயோ பிரயோஜனம் இருக்கா? நான் சொல்ல சிருங்கேரியில இருந்து வந்து கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வேணாம். ஏன் அப்படின்னா சன்னியாசம் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மாவை அறிந்தவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2மே யூஸ்லெஸ். ஒருவேளை அவனுக்கு குறிச்சு சொல்லதா? ஆகோஸ் வித் அல்லது. ஆகோஸ் வித் என்ன அர்த்தம்? அல்லது ஆர். அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாத்ம வித்து கருத்து இருக்க யோகம். 2வது பட்சம் என்னது? ஆத்மாவை அறியாதவன். ஆத்மாவை அறியாதவனுக்கு பேரு அனாத்ம வித்து. அந்த அவன் செய்யக்கூடியதா இருக்கக்கூடிய கர்ம சந்நியாச கர்ம யோக யோகோ தது உபயம் உச்சியதே இது. அவனுக்கு சொல்லப்பட்டதா இது கர்ம சந்நியாசம் கர்ம யோகம்ன்ற விஷயம். அப்ப நான் இப்ப ரமணரை வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னது ஆத்மாவை அறிந்தவனுக்கு வராது சார். அப்ப ஆத்மாவை அறியாதவர்களுக்கு தான் இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிச்சிட்டார். சித்தாந்தி உடனே பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறான். ஒரு வார்த்தை தமிழ்ல வந்து அந்த தமிழாக்கத்துல பூர்வபக்ஷி பக்கத்துல எழுதிங்க. அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு எழுதி. அதனால் என்ன ஆக போகிறது? இந்த 2 கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கிட்டு விசாரம் பண்றதுனால என்ன ஆக போகுது? இந்த 2 இது வந்து இந்த ஆன்சர் வந்து கிருஷ்ணர் சொன்ன ஆன்சர் வந்து ஆத்மாவை அறிந்தவனுக்கா இல்லை ஆத்மாவை அறியாதவனுக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால கிம் சியாத், கிம்ன்றது வந்து வார்த்தை அதோட சேர்த்துக்கணும். என்ன ஆக போகுது அவனுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறதா பூர்வபக்ஷி கேள்வி. எதுக்குங்க இதெல்லாம் விசாரம் பண்ணிட்டு இப்ப யாருக்கு நமக்கே தோணலாம்ல, எதுக்கு இதெல்லாம் சாமி என்னோ பேசிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா இதெல்லாம் ரொம்ப தாற்பயம் இருக்கு. உங்களுக்கு குரோப் ஆவீங்க மெதுவா வந்து பாத்தீங்கன்னா வர வர புத்தி வர வர எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது. அதான் இது கர்த்தவிய மோக நிவர்த்தின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் பூர்வபக்ஷி கேட்கறான், திரும்ப அப்படியே ரிப்பீட்டேஷன் பண்றான். எல்லாமே ரிப்பீட்டேஷன், ரொம்ப பயப்படாதீங்க. அவன் பூர்வபக்ஷி சொல்றான் பூர்வபக்ஷி கேட்கிறான் அதோ எதி ஆத்மவித்து கருத்திருக்க யோகோ. ஒருத்தன் ஆத்மாவை அறிந்தவன் ரமணர் மாதிரி ஆத்மாவை மதுரையிலேயே அறிஞ்சிட்டான் அப்படின்னா சந்நியாச கர்மயோகோ நிஸ்ரேயசகரத்துவம் தயோகோ தூ கர்ம சந்நியாசாத் கர்மயோகசிய விசிஷ்டத்துவம் உச்சியதே. முதல் பட்சத்தை திரும்ப இவன் சொல்றான் பூர்வபக்ஷி. ஒரு ஆத்மாவை அறிந்தவன் கர்ம சந்நியாசத்தை பண்ணிக்கலாம் இல்ல கர்மயோகம் பண்ணிக்கலாம், 2மே மோட்சத்தை தரும். இவற்றில் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்ததே என்று சொல்லப்படுகிறதா? ஆத்மாவை அறிந்தவனுக்கு சொல்லப்படுதா? யதி அல்லது யதிவா, யதிவானா ஒருவேளை அல்லது ஒருவேளை அனாத்மவித்து கருத்திருக்க யோகோ. ஆத்மாவை அறியாதவன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச கர்மயோகோ, ஆத்மாவை அறியாதவன் செய்யக்கூடிய சந்நியாசம் கர்மயோகம் 2ம் மோட்சத்தை கொடுக்கும். இந்த 2ல் கர்மயோகம் உயர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறதா? உபயம் உச்சியதே இதி. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான். இதை ஃபர்ஸ்ட் நான் என்னது கேள்வி, இதை விசாரிச்சு என்னங்க ஆக போகுது, இதை விசாரம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு அத்திர உச்சியதை, கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும் பாரு. யாரெல்லாம் மோட்ச மார்க்கத்துல இருக்கமோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மவித்து கருத்திருக்க யோகோ சந்நியாச கர்மயோகோ அசம்பவாத். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரமணர் அப்படியே அப்ளை பண்ணுங்க. ரமணர் என்ன பண்ணார்? நேரா வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல வந்து இறங்கினார். அதான் திருவண்ணாமலையில் நினைச்சுக்கிட்டேன். நேரம் வந்தார் அரகண்டநல்லூர் கோயில். என்னைக்கா போங்க, அதுக்காக நான் சொல்றேன். அரகண்டநல்லூர்ல உட்கார்ந்து யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு ஜீவன் இருக்காது கோயிலுக்குள்ளார. குருக்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜாரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கோயில் பாக்குறாரு ஒரே தான். 8:30 மணி 9 மணிக்கு தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கே வருவார். முன்னாடியே திறந்தே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்து வரைக்குமே போய் சுவாமி ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், சிவனே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கலாம். யாரும் கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காது, ஏகாந்தமா இருப்பார்.
அங்க இருந்துகிட்டு ஓங்காரத்தை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுங்களா இருக்கும் வைப்ரேஷன். எக்ஸலண்டா இருக்கும். கருங்கல் கோயில், பழைய கோயில். அப்படியே அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல்யநாதர் அப்படின்னு பேரு. பேர் என்னது? அதுல்யநாதர். ஈக்குவல் இல்லாத ஒரு சிவபெருமான் அங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓங்காரத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கம்பீரமா இருக்கும். காலையில போனீங்கன்னா நல்லா இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் உட்காந்துட்டு வரலாம். பிரகாரம்லாம் நல்லா இருக்கும். அருமையான பிரகாரம். யாரும் இருக்க மாட்டாங்க. சின்ன இது. அங்க வந்தோன்னா ரமணன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அப்பதான் தெரியுது, ஓ இது திருவண்ணாமலை இல்லை அப்படின்னு. அப்புறம் அங்க இருந்து பாக்குறாரு. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர், 17 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ல திருவண்ணாமலை. தூரத்துல இருந்து பாக்குறாரு, திருவண்ணாமலை தெரியுது. அங்க இருந்து நேரா வந்தார். வந்து பாத்தீங்கன்னா எந்த யோசிப்புமே இல்லை. நேரா வந்து பாதாள லிங்கத்துக்கு உட்காந்துட்டார். நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டார். அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு, நீங்க ஆசிரமத்துல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சன்னியாசம் எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் கர்மயோகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துங்க, அதுக்கப்புறம் நிஷ்டைக்கு போலாம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? போயா அப்படின்ட்டு போயிருப்பாரு. அப்ப கண்டிப்பா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஆத்மாவோட அனுபவம் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஆத்மவித்து கருத்திருக்க யோகோ சந்நியாச கர்ம யோகோ அசம்பவாத். இந்த ரெண்டுமே சம்பவமே இல்லை. அவன் ஆசிரம சந்நியாசத்தையும் எடுத்துக்க மாட்டான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தையும் பண்ண மாட்டான். இந்த ரெண்டுமே ஆத்மாவை அறிந்தவனுக்கு சம்பவம் இல்லை. தயோகோ நிஸ்ரேயச கரத்துவ வச்சனம் ததீயாத் ச கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவ அபிதானம் இது ஏத்தது உபயம் அனுப்பபன்னம். 2 சொல்லியிருக்கோம்ல, அவரோட பதில்ல 2 இருக்கு. கர்ம சந்நியாசமும் கர்மயோகமும் மோட்சத்தை கொடுக்கும்னு 1. அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்ததுன்ற 2 பதில் வந்து அந்த 2வது ஸ்லோகத்துல சொல்லியிருந்தார். இந்த 2மே அனுப்பபன்னம், பொருந்தவே பொருந்தாது. அப்ப யாருக்கு பொருந்தும் கேள்வி வருது இல்ல? அப்ப ஃபர்ஸ்ட் பட்சத்தை எடுத்துருங்க. ஆத்ம ஞானிக்கு 2மே சம்பவம் இல்லை. 2மே சம்பவம் இல்லை. ஏன்னா 2மே ஆன் த வே ஸ்டெப்ஸ். ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல பண்ண புண்ணியம் ஏதோ ஒரு இது சம்ஸ்காரம் இந்த ஜென்மத்துல எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல விசாரம்லாம் வருது. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமதேவரை பத்தி விசாரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்படுது. பிரம்மசூத்திரத்துல பாஷ்யத்துலலாம் வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பூரண ஞானம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 வயசுலயே பூரண ஞானம். அவர் சன்னியாசமே எடுக்கல. அவதூதர் ஆரம்பிக்கும் போதே அவதூதரை ஆரம்பிக்கிறார். லைஃப் ஆரம்பிக்கும் போதே அவதூதர் பூர்ண ஞானத்தோட. வியாசர் பார்த்து அவரை பார்த்து புள்ளைய பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பொறாமப்படுறார். என்னடா இது, நம்ம வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் போறோம், இந்த பிள்ளையாண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிறந்த பிள்ளையாண்டா வந்து பாத்தீங்கன்னா பூர்ண ஞானியா இருக்கானே அப்படின்னு அவரை பார்த்து அப்பாவுக்கு பொறாம வருதான். அவ்வளவு பூர்ண ஞானியா இருந்திருக்கார். அப்ப சன்னியாசம் எடுத்தாரா? சுக மகரிஷி சன்னியாசம் எடுக்கல. வாமதேவர் கர்ப்பத்திலேயே ஞானி, அவர் சன்னியாசம் எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் 2வது ஸ்டெப் அப்படின்னா 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தினால சித்திக்கிற சித்தசுத்தி. சித்தசுத்தி கிடைச்சோன்னா கர்ம சந்நியாசம் வந்துடும். அப்ப கர்ம சந்நியாசம் 3வது ஸ்டெப் கர்ம சந்நியாசம். கர்மம், கர்மயோகம், கர்ம சந்நியாசம் 3வது ஸ்டெப். அப்புறம் ஞானம், ஞான நிஷ்டை. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே முந்தின ஜென்மத்துல கர்ம யோகத்தையும் கர்ம அனுஷ்டானம் கர்ம யோகத்தை பண்ணிட்டு, ஒருத்தருக்கு வந்து இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்த அபியாசம், முந்தின ஜென்மத்துல பண்ணிட்டு இருந்த ஒரு அபியாசம் இருக்கும்ல, அந்த ஞான அபியாசம் இந்த பிறக்கும் போதே அந்த தடை வந்து பாத்தீங்கன்னா நீங்கின மாத்திரத்துல ஒரு பிளாஷ் வந்துருச்சுன்னா ரமணர் மாதிரி. ஒருத்தருக்கு 16 வயசு, ஒருத்தருக்கு 6 வயசு, ஒருத்தருக்கு கர்ப்பத்திலேயே அப்படின்னு எங்க வேணாலும் அந்த பிரதிபந்தம் நீங்கின மாத்திரத்துல, தடைகள் நீங்கின மாத்திரத்துல ஒரு பிளாஷ் ஆயிடும். ஆனதுக்கு பிறகு அது மாதிரி ஆனவங்க யாரும் கீழ் ஸ்டெப்புக்கு இறங்கினதே இல்லை. கீழே இறங்க மாட்டாங்க. கர்ம சந்நியாசத்துக்கு இறங்க மாட்டாங்க 3வது ஸ்டெப்பு. கர்ம யோகத்துக்கு 2வது ஸ்டெப்புக்கும் கீழே இறங்க மாட்டாங்க. ஏன்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்டெப்புக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க. 4வது ஸ்டெப் அச்சீவ் பண்ணவங்க எதுக்கு கீழே இறங்கணும்? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆத்மாவை அறிந்தவனுக்கு இந்த 2மே பொருந்தாது. அப்ப உடனே எதி அனாத்ம விதகா, இதான் முக்கியமான பட்சம் நமக்கானது. நம்ம என்ன பண்றோம்? ஆத்மாவை அறியல, அனாத்ம விதகான்னு பேர். ஆத்மாவை அறியாதவர்கள், அஜ்ஞானிகள்.
ஒருவேளை எதினா ஒருவேளை அனாத்மவிதக கர்ம சந்நியாசக. இப்ப நமக்கு வந்துருங்க, ஆத்மாவை அறியாதவன் கர்ம சந்நியாசக தத் பிரதிகூலகச்ச. அது மட்டும் இல்ல, கர்ம சந்நியாசத்துக்கு எதிரானது எது? கர்மயோக அனுஷ்டான லட்சணக. கர்ம சந்நியாசம் வேற, கர்ம யோக அனுஷ்டானம் வேற. இந்த ரெண்டும் ஆப்போசிட். பிரதிகூலம்னு ஆப்போசிட்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். கர்மயோக அனுஷ்டானமும் கர்ம சந்நியாசமும் ரெண்டும் ஆப்போசிட் பிரதிகூலம். இதுல கர்மயோக லட்சணக கர்மயோக சம்பவேதாம், ரெண்டுமே சம்பவிக்கும் ஒரு ஆளுக்கு, ஆனா விரோதம். ஆனா இப்ப உலகத்துல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இப்ப பண்ற கூத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை யாரும். இப்ப நம்ம பண்றோம்ல, இப்ப விசாரம் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த விசாரம் இப்ப நீங்க எடுத்து பார்த்து சந்நியாச விசாரம் எங்கேயாவது யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. யாராவது இதை பத்தி பேசுறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பத்தி இதை பேசவே மாட்டாங்க, டீட்டெயில் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ எடுக்கிற சன்னியாசங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஏன், எதுக்கு, என்ன சாத்தியம், என்ன சாதனம், என்ன எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியல. அதனாலதான் என்ன பண்றாங்க, சன்னியாசம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கர்மங்கள்ல ஈடுபடுறாங்க. இப்ப என் எதற்கே வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் பிரான்ச் மடத்தோட பிரான்ச்ல இருக்கிற சாதுக்கெல்லாம் நிறைய பேர் இங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பரிதாபமா இருக்கும். என்ன காரணம்னா லைஃப் போயிடுங்க. எதுக்கு சன்னியாசம் எடுத்தாங்களோ அதை விட்டுட்டு ஸ்கூல் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு ஸ்கூல் ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? சன்னியாசிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பலியாடா கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கட்டுறாருன்னு வச்சுக்கலாம், ஆள் வேணும்ல. நீங்க ஒருத்தருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நல்ல நிர்வாகம் பண்றவங்களுக்குலாம் சேலரி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சேலரி கொடுக்க வேண்டியது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பிரம்மச்சாரிகள் ஒரு 4 சன்னியாசிகள் இருந்தாங்க அப்படின்னா 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஜே நடக்கும். ரொம்ப விசுவாசத்தோட சன்னியாசிகள் இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா? நல்ல இன்ஸ்டிடியூஷன் நல்லா ரன் ஆகும், ஸ்கூல் நல்லா போகும், நல்ல பேர் வரும் எல்லாம். ஆனா சன்னியாசிகளோட ஜீவன் என்ன ஆகும்? போச்சு. லாரி டயர்ல நசுங்கின மாதிரிதான். லாரி டயர்ல நசுங்கி போயாச்சு, அவ்வளவுதான் அவங்களோட ஜீவனம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு டக்குன்னு போயிடும். 20 வருஷம் அந்த நிர்வாகம் அது இதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கிற புத்தி வரவே வராது, சிரவணத்துக்கான புத்தி வரவே வராது. சன்னியாசிகள் பாடம் கேட்கவே மாட்டாங்க, விவகாரத்துல போனவங்க. அவ்வளவுதான், உள்ள போகவே போகாது. ஏன்னா டோட்டலா அந்த கர்மத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டிங் ஆயிடும். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாடம் கேட்கறதுக்கு முடியாது. எதுக்கு சன்னியாசம் பண்ணாங்களோ அதுக்கு இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆச்சாரியர் இதுதான் நமக்கு சொல்ற, ஒருத்தன் ஆத்மாவை அறியாதவன் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டுமே எடுத்துக்கிறதுக்கு வந்து சம்பவேதாம், சம்பவிக்கும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 2 வந்து நிற்கும். அவன் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ததா தயோஹோ, ஆனால் அவற்றில் அந்த 2 நிஸ்ரேயச கரத்துவ உக்திகி, பகவானே சொல்றார் இந்த 2மே மோட்சம் கொடுக்கும். ஆனா என்ன அப்படின்னா கர்மயோகஸ்ய கர்ம சந்நியாசாத் விசிஷ்டத்துவ அபிதானம். ஆனா என்ன பண்றார், அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் தான் உத்தமம், அதுதான் மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு. இது ஏதத் உபயம் உபபத்தியதே. அப்ப அந்த 5:2 சொல்லப்பட்ட பகவான் சொன்ன 2 ஸ்டேட்மெண்ட்டும் யாருக்கு பொருந்தும்? ஆத்மாவை அறியாதவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்ப ஆத்மாவை ஒரு க்ஷணம் நீங்க அனுபூதி பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. இப்ப கூட நீங்க எப்ப உங்களுக்கு ஒரு பிளாஷ் வருதோ, நான் தேகம் இல்லைன்னு ஒரு க்ஷணம் உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தாலும் உங்களால திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை பண்ணவே முடியாது, கர்ம சந்நியாசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. பேசாம உட்கார்ந்துடலாம் தோணும். நீங்க வந்து ஓங்கார அபியாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஓங்கார அபியாசம் உகாரத்தை தாண்டும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும் தெரியுங்களா? அகார உகாரம் மகாரம். ஓங்காரத்தை நல்லா மானசீக ஓங்காரத்தை பண்ணவே உங்களால விவகாரம் பண்ண முடியாது. விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அறியாதவனுக்குத்தான் இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த உலகத்துல அந்த பாசிபிலிட்டிஸை என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. வராங்க நிறுவனம் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்தோன்னே
ஆஹா வந்தியா, என்ன பண்றது தெரியுங்களா, இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். என்ன பண்ணுவான், ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நானும் பிரெயின் வாஷ் ஆயிருக்கேன். அதான் நான் ஒரு ஆசிரமத்துக்கு போனோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஆசிரமத்துல ஒரு 10 சன்னியாசிகள் சாதுக்கள்லாம் இருக்காங்க. இந்த மடாதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஒரு ஆந்திர ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க இருந்த ஒரு சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா, நான் நல்ல பேய் மாதிரி வேலை பார்ப்பேன், ராத்திரி பகல் அப்படின்னு. நல்ல வேலை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சின்ன பையன் அப்போ. உடனே வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து கூப்பிட்டு அப்போ டாஃபிலாம் கொடுக்குற மாதிரி எதையாவது எனக்கு அப்பப்போ ஏதாவது நல்ல நல்ல சப்தங்கள்லாம் சொல்லி என்னை குஷிப்படுத்துவார். நமக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, பரவசம் ஆயிடும். சாமி என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, அதுதானே எல்லாரும் பிரியமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. சாமி பிரியமா இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் உளுந்து வேலை பார்ப்போம். வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ஆகும்போது தெரிய ஆரம்பிச்சிடும், போர் அடிச்சு மெதுவா நம்மளுடைய எந்தோலாம் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடும். காத்து போன மாதிரி நார்மலுக்கு வருவோம் பாத்தீங்களா, அந்த சமயத்துல மடாதிபதி கூப்பிடுவார், வா வா, என்னப்பா, நான் ஒன்னதான் அடுத்த பீட்டாதிபதி ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிஃபைடு பர்சன், பக்காவான பர்சன் நீ தான், உன்ன மாதிரி நான் பர்சன் பார்த்ததே இல்லை, நீ வைர மாதிரிப்பா, நீ வந்து இன்னும் டல் ஆகுறிய அப்படின்னோன்னு பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஆயிடும். டவுன் ஆனவன் என்ன பண்ணுவோம், ஐயோ சாமி வந்து நம்மளதான் மனசுல வச்சிருக்காரு போல இருக்கு, அவரோட ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு வரணும்னு பாக்குறாரு போல இருக்கு, மத்தவங்க எல்லாம் அன்பிட் போல இருக்கு அப்படின்னு திரும்பவும் இவன் என்ன பண்ணுவான், பேய் மாதிரி வேலை செய்வான். பேய் மாதிரி வேலை செய்வான். ஒரு 4-5 வருஷத்துல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்பதான் அவனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதே ஸ்டேட்மெண்ட் அந்த மடாதிபதி என்ன பண்ணிருப்பாருன்னா எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாரு. ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணணும் அப்படின்னும் போது இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உற்சாகப்படுத்தி இது பண்ணுவாங்க. இவன் எப்ப வெளியில போறேன், இனிமே வந்து இங்க இருந்தா ஒன்றும் ஆகாது, நான் வேற குருவை தேடி போறேன், நான் பாடம் படிக்க போறேன், ஏதாவது யோகம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு புத்தி வந்து இவன் வெளில கிளம்பும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனை ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டி வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி இவனை என்ன பண்ணணும், லாக் பண்ணணும், எங்கேயும் போகாம அப்படின்னா சந்நியாசத்தை புடி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. இவன் போலான்னு மனசு வரும்போது ஒரு 6 வருஷம் போயிடும், 5-6 வருஷம் போயிடும். போனோன்னு அவனை கூப்பிட்டு தாலி கட்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சந்நியாசத்தை கொடுத்து பேரையும் மாத்தி, அவ்வளவுதான், நீ காலம் ஃபுல்லா இனிமே அடிமையாதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு போச்சு, அவ்வளவுதான். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு இப்போ. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சன்னியாசம் எப்படி கொடுக்குறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா விசித்திரமா இருக்கும். இந்த கும்பமேளெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு சன்னியாசம் கொடுப்பாங்க. யாருன்னே தெரியாது, பேரை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருவாங்க, வரிசையா உட்காந்துருப்பாங்க. என்ன சங்கல்பம் பண்றாங்க, ஏது பண்றாங்க ஒன்னும் தெரியாம சன்னியாசம் வந்து 100கணக்கான பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேருக்கு பின்னாடி நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 108 1008 அப்படின்னு 101 108 1008 1008ன்னு பின்னாடி ஒரு டைட்டில் இருக்கும். இந்த அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இத்தனை சன்னியாசம் கொடுத்தா அவங்க 108 பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். 1008 பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்காங்க மகாமண்டலேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். அப்ப யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சன்னியாசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் இப்போ அதை பத்தி விசாரமே பண்றதுல ஆள் வேணும், எனக்கு விசுவாசிகள் வேணும் அப்படின்னா சன்னியாசம் கொடுத்து விசுவாசி ஆக்கிறது. அப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் ஜீவனை ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இதுதான் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ரெண்டுமே அஜ்ஞானிக்கு பாசிபிள். கர்ம யோகம் பண்ணலாம், இல்ல கர்ம சந்நியாசம் பண்ணலாம். கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அஜ்ஞானிகளுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம சந்நியாசாத்து கர்மயோகசிய விசிஷ்டத்துவ அபிதானம். அந்த அஜ்ஞானிகளை பார்த்துதான் சொல்றார், உங்களுக்கு 2 பாசிபிள் இருந்தாலும் கூட என்ன பண்ணணும், கர்ம யோகத்தை தான் பண்ணணும், கர்ம சந்நியாசத்தை பண்ணவே கூடாது அப்படின்னு. ஏத்தத்து உபயம் உபபத்தியத்தை, இந்த 2ம் அஜ்ஞானிக்கு தான் பொருந்தும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் 2மே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா கர்மம் கர்ம யோகம் 2வது ஸ்டெப், கர்மயோகத்துக்கு அப்புறம் கர்ம சந்நியாசம் 3வது ஸ்டெப், அதுக்கப்புறம் ஞானம் 4வது ஸ்டெப், ஞான நிஷ்ட 5வது ஸ்டெப். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. அதனால கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் மோட்சத்தை கொடுக்கும். அஜ்ஞானிக்கு இதை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். அது காட்டிலும் முதல் ஸ்டெப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் கர்ம சந்நியாசம் இல்ல, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை பண்ணிட்டு தான் கர்ம சந்நியாசம் பண்ணணும். இது பொருந்தும். இதுக்கப்புறம் ஆத்ம விதகத்து. இப்ப அஜ்ஞானியை பத்தி பைசல் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு வந்து மோகம் போகணும்.
யாருக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி சாமி நான் வந்துட்டுமா அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. அது மாதிரி கேட்டாச்சு ஏற்கனவே. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சாமி நான் திருவண்ணாமலையில இடம் இருக்கா சாமி நான் வந்துட்டுமா சாமி அப்படின்னு கேட்டேன். வரவே வராதீங்க அப்படின்ட்டு நான். அப்ப நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மெதுவா வரும். வந்தா வந்து பாத்தீங்கன்னா போலி சன்னியாசி ஆக வேணாம். போலி சன்னியாசின்னு ஒண்ணு தப்பான ஆள்லாம் இல்லை. பர்பஸ் விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. தான் வந்த காரியம் என்னவோ ஞானம் ஞான நிஷ்டையை விட்டுட்டு வேற எதையாவது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா சன்னியாச தர்மத்துக்கு வேறானது. வேற ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அது மாதிரி எடுக்காதீங்க. நம்ம கிளியரா முடிவுக்கு வந்துடணும். கர்மயோகம், கர்மயோகத்தினால சித்தசுத்தி, சித்தசுத்திக்கு அப்புறம்தான் கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஞானம் ஞான அபியாசத்துக்கு போகலாம். இதான் அஜ்ஞானி. டைரக்டா வந்து பைபாஸ் பண்ணிட்டு யார் வருவா? டைரக்டா ஒருத்தனுக்கு ஆத்ம அனுபூதி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் நேர கர்ம நிஷ்டைக்காக என்ன பண்ணுவாரு? ஞான நிஷ்டைக்காக வந்து உட்கார்ந்துருவான். ஆயிடுச்சா? இந்த ரெண்டு புரிஞ்சுங்க. இப்ப வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு? ஆத்மாவை அறிந்தவனுக்கு என்ன ஆகும் சொல்ற. ஆத்ம விதகத்து, ஆத்மாவை அறிந்தவனுக்கோ எனில், ஆனால் ஆத்மாவை அறிந்தவனுக்கு சந்நியாச கர்மயோக யோகோ அசம்பவாத். நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஆத்மா ஒரு வாட்டி பிளாஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த இதுலயும் அவனுக்கு அவசியம் இல்லவே இல்லை. கர்ம சந்நியாசமும் பண்ண மாட்டான், கர்ம யோகம் இல்ல பிளாஷே ஆகுறதுன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல நான். அதை வந்து தப்பா எடுத்துருவீங்கன்றதுக்காக தான் சொல்லிட்டே இருக்கேன். ஒரு க்ஷணமாவது நான் தேகம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இந்த தேகத்தோட இருக்கிற சூப்பர் இம்போஸ் தானே இந்த தேகம்ன்றது. நானுக்கு மேல சூப்பர் இம்போஸ், கைத்துக்கு மேல இருக்கிற சூப்பர் இம்போஸ். பாம்பு மாதிரி கைத்துக்கு மேல பாம்பு பாக்குறோம், மின்னல் அடிக்குது. மின்னல் அடிச்சோன பாம்பு போயிடுது, கயிறு தெரிஞ்சிருதா? இப்ப திரும்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு மேல திரும்ப பாம்பு உங்களுக்கு தோணுமா? இருட்டு, திரும்ப இருட்டு வந்தா கூட உங்களால அங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் அப்படின்றதுக்கு மேல இந்த தேகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு க்ஷணம் வந்து ஏதோ முந்தின ஜென்மத்துல பண்ண ஞான அபியாசம், ஏதோ பிரதிபந்தங்கள் ஒரு க்ஷணம் நீங்கின மாத்திரத்துல ஒரு பிளாஷ் வந்துடுது. நான் தேகம் இல்லை அப்படின்னு. ரமண பகவானுக்கு எதுவும் சிரவணம் மனநம்னா ஒண்ணுமே பண்ணலையே. மதுரையில இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண அனுபவம் அவருக்கு கிடைக்குது. மரண அனுபவம் என்னது? தன்னோட தேகம் செத்து போறத தானே வந்து பாத்தீங்கன்னா விலகி இருந்து பாக்குற, அவ்வளவுதான். தான் வேற இந்த தேகம் வேறன்னு ஒரு க்ஷணம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? தேகம் நான் இல்லை, தேகம் நான் இல்லைன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல உங்களுக்கு பேர் ஆத்மவித் அப்படின்னு பேரு. நான் தேகம் இல்லை, இதான் ஆத்மவித். இது நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, நான் தேகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்துல அவனுக்கு கர்ம யோகமும் சம்பவம் இல்லை, கர்ம சந்நியாசமும் சம்பவம் இல்லை அப்படின்னு அசம்பவாத் தயோகோ. இந்த ரெண்டுத்துல நிஸ்ரேயச கரத்வ அபிதானம் கர்ம சந்நியாசாத்திச்ச கர்மயோகோ விசிஷ்யதே இதிச்ச அனுப்பன்னம். ஆச்சாரியார் சொன்ன ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ரெண்டு இது. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? பகவானோட ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே மோட்சத்தை கொடுக்கும், முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்தது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பகவான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆத்மாவை அறிந்தவனுக்கு பொருந்தாது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. ரமணர் மாதிரியான பெர்சனுக்கு இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் பொருந்தவே பொருந்தாது. ஃபர்ஸ்ட் எடுத்து நெகேட் பண்ணியாச்சு. இப்ப கேள்வி வருது, இந்த இடத்துல ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு ஆச்சாரியார் கேட்கிறார். இப்போ கொஞ்சம் விவேகம் பண்ணு. என்ன ஆச்சாரியர் சொல்ற பாருங்க. அத்திர ஆக, இந்த விஷயத்துல சொல்லப்படுகிறது. பூர்வபக்ஷி கேட்கிறார், ஆத்மவிதக சந்நியாச கர்மயோகயோ அபி அசம்பவ. ஆத்மவிதகன ஆத்ம ஞானிக்கு கர்ம சந்நியாசம் கர்மயோகயோகோ அபி அசம்பவ. இந்த ரெண்டுத்துல ரெண்டுமே அசம்பவமா? இந்த ரெண்டுமே சந்நியாசம் பண்றதும் கர்மயோகம் பண்றதும் ரெண்டுமே அசம்பவமா? அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆகோஸ்வித் அந்நியத்தரஸ்ய அசம்பவோ, இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அசம்பவமா? புரியுதா உங்களுக்கு? ஆத்மாவை அறிஞ்சவனுக்கு கர்மயோகம் கர்ம சந்நியாசம் ரெண்டும் மோட்சத்தை கொடுக்கும்னு பகவான் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டுமே ஆத்மாவை அறிந்தவன் பண்ண முடியாதா? இல்ல இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். யதாச்ச எவ்விதமாக எனில்
எப்பொழுது எப்பொழுது எனில் அந்நியதரஸ்ய அசம்பவக, அந்நியதரசின ஏதாவது ஒண்ணு சம்பவம் இல்லை அப்படின்னா, அந்நியதரம்ன்றதுக்கு அர்த்தம் ஏதாவது ஒண்ணு சம்பவம் இல்லை அப்படின்னா அப்பொழுது ததா கிம் கர்மசந்நியாசஸ்ய, கர்மசந்நியாசம் அவனுக்கு பண்ண முடியாதா, அல்லது உத கர்மயோகஸ்ய, கர்மயோகத்தை அவன் பண்ண முடியாதா, இது அசம்பவே காரணம் ச வக்தவ்யம். இது அது மட்டும் இல்ல, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு காரணத்தையும் பாத்தீங்கன்னா அவசியம் சொல்ல வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானிக்கு ரெண்டும் பண்ண முடியாதா, இல்ல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியாதா? அப்படி ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும், ஒண்ணு பண்ண முடியாதுன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வந்த பிறகு அத்திர உச்சியத்தை சித்தாந்தி ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தில் பதில் சொல்லப்படுகிறது. என்ன பதில்? ஆத்மவிதோ நிவிருத்த மித்யா ஞானத்வா. இப்போ குருமூர்த்தி சார் இங்க வந்துரு, ஆச்சாரியர் சொல்றாரு பாருங்க, இப்ப நான் சொன்னது அப்படியே சொல்றாரு பாருங்க. அத்திர உச்சியத்தை அப்படின்னா இந்த விஷயத்தில் பதில் சொல்லப்படுகிறது. ஆத்மவிதா இதன உங்களோட இது. ஆத்மாவை அறிந்தவன யார் எடுக்கிறது? யாராவது மனனம் பண்றவங்க எல்லாம் எடுத்துங்க. சித்ராமா பாத்துங்க, தனமாமி பாத்துங்க, அப்புறம் கோமதி அம்மா பாத்துங்க, சதானந்தம் பாத்துங்க. யாரெல்லாம் சீனியர்ஸா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நோட் பண்ணீங்க. ஆத்மவித்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? ஆத்மவித் அப்படின்றதுக்கு அர்த்தம் நிவிருத்த மித்யா ஞானத்வாத். ஆத்மவிதா, ஆத்மவித வித்துன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாவை அறிந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மித்யா ஞானம் நிவிருத்தியானவன், நீங்கியவன். மித்யா ஞானம்னா என்னது? கயித்துல பாம்பு பார்த்தா அது பொய்யறிவு, மித்யா ஞானம். கயிறா பார்த்தா அது சம்யக் ஞானம், நல்ல ஞானம். இப்ப நம்ம நான் அப்படின்றது கயிறு, நானுக்கு மேல இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? இந்த தேகத்தை ஏத்தி வச்சு ஒண்ணுன்னு பாக்குறோம். தெரியல, இப்போ நானும் தேகமும் ஒன்னாயிட்டோம். இப்ப நம்மகிட்ட இருக்க ஞானம் என்னது? மித்யா ஞானம். அப்ப நம்ம ஆத்மாவை அறிந்தவனா? இல்ல. அப்போ சப்தம் தெரியுமா? ஆமா, நான் உபனிஷத்துல நிறைய படிச்சிருக்கேன், பகவத்கீதை நல்லா படிச்சிருக்கேன், பிரம்மசூத்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய சாஸ்திரம்லாம் தெரியும். ஒரு அம்மா ரிஷிகேஷ்ல இருந்தாங்க. அந்த அம்மா என்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்னோட அவங்களுக்கு ரொம்ப ஈகோ கிளாஷ் வரும். அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் 32 உபனிஷத்து படிச்சிருக்கேன் அப்படின்னு எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் 32 உபனிஷத்து படிச்சிருக்கேன் அப்படின்னு. 32 உபனிஷத்துல 3000 உபனிஷத்து படிச்சிருந்தாலும் நான் தேகம் அப்படின்னு ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா ஆத்மாவை அறியவில்லை. அப்ப ஆத்மாவை அறிந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிவிருத்த மித்யா ஞானத்வார். நான் தேகம் என்ற அறிவு, பொய்யறிவு எவனுக்கு நீங்கி விட்டதோ அப்படிப்பட்டவனுக்கு விபரிய ஞான மூலசிய. விபரிய ஞானம்னா பொய்யறிவுன்னு அர்த்தம். பொய்யறிவு, விபரிய ஞானம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அந்த சப்தம். யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் விபரியம் தெரியும். விபரிய ஞானம் என்னது? விபரியம் அதத்ரூப பிரதிஷ்டம். மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். அடிச்சா அப்ப அதத்ரூப பிரதிஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, அது இல்லாததில் அதை பார்த்தல். கயித்துல பாம்பு இல்லை, பாம்பு இல்லாததில் பாம்பை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு விபரிய ஞானம். நான் அல்லாததில் நானை பார்த்தால் அது விபரிய ஞானம். நான் இல்லாதது எது? இந்த தேகம் நான் இல்லை. நான் இல்லாத தேகத்தை நான் என்று பார்த்தால் அது விபரிய ஞானம், பொய்யறிவு. அதான் மித்யா ஞானம் அப்படின்னு பேரு. விபரியம்னாலும் மித்யா ஞானம்னாலும் ரெண்டும் பொய்யறிவுன்னு அர்த்தம், ஃபால்ஸ் நாலேஜ். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஞானத்துக்கு மூலசிய கர்மயோகசிய அசம்பவகசியாத். அதுக்கு பாத்தீங்கன்னா விபரிய ஞான மூலசிய கர்மயோகசிய. அதுக்கு மூலம் என்ன தெரியுங்களா? நான் கர்த்தான்ற எண்ணம் தான் மூலம். கர்த்தான்ற எண்ணத்தினாலதான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். நம்ம 18th சாப்டர் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எதை தியாகம் பண்ணணும்னு, நான் கர்த்தான்றதை தியாகம் பண்ணணும். ஆனா கர்மயோகம் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்திருவம் இல்லாம கர்மயோகம் சம்பவிக்காது. நான் கர்த்தா, ஆனா நான் பண்ற கர்மா எப்படிப்பட்டது? ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்றேன். அப்போ அஜ்ஞானியா இருக்கிறவன்ட்ட, அகங்காரத்தோடு இருக்கிறவன் தான் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணமா ஒரு கர்மத்தை பண்ண முடியும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது அஜ்ஞானம் இருக்கா? ஆமா, அஜ்ஞானத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்திருவத்துல வச்சுக்கிட்டு தான் நீங்க கர்மயோகம் பண்ண முடியும். இப்போ ஒரே ஒரு பிளாஷ் வந்து நான் தேகாதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்ப அவனுக்கு கர்த்திருவம் இருக்குமா அப்படின்னா கர்த்திருவம் இருக்காது. அப்ப கர்த்திருவம் இல்லை அப்படின்னா அப்ப அவன் என்ன பண்ண முடியாது? கர்மயோகம் பண்ண முடியாது. அப்ப யாரு பண்ண முடியும்? சப்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கர்மயோகத்தை பண்ணலாம். இப்ப அதனால்தான் நான் சொல்றேன், நான் என்னோட சிஷ்யர்கள்ட்ட இருந்து எல்லாத்துட்டையும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர அர்ப்பணமா நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. சப்தம் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு மோகம் அடையாதீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தேகம் நான்ன்றது வந்து நமக்கு இருக்கு. தேக பிரஜா, நான் தேகம் இல்லைன்ற ஒரு எப்ப எண்ணம் வருதோ அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தை விட்டுறலாம். அப்ப இருக்கிற தேகம் இருக்கிற வரைக்கும் சப்த ஞானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தையும் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ உங்களுக்கு பிளாஷ் ஆயிடுச்சோ நான் கர்த்தா இல்லை அப்படின்னு அந்த க்ஷணம் உங்களால கர்மம் பண்ண முடியாது. எந்த கர்மமும் பண்ண முடியாது. எந்த கர்மமும் பண்ண முடியாது. ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்டல் கட்டுறது, கோயில் கட்டுறது, நிறைய ஹோமங்கள் பண்றது, ஒன்னும் பண்ணவே முடியாது. இதெல்லாம் இந்த டிராமால எப்போ? ஆத்மாவை அறியறதுக்கு முன்னாடி கர்த்திருவம் இருக்கிற நிலையில தான் ஒருத்தனுக்கு கர்மயோகம் சம்பவிக்கும். அப்ப ஆத்மவித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மயோகம் சம்பவம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அசம்பவகஸ்யாத் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இதோட இன்னைக்கு இங்க நிக்கட்டும். அடுத்த பேராகிராஃப் கொஞ்சம் பெருசு. அப்போ கேள்வி வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருந்தான் பூர்வபக்ஷி? இந்த ரெண்டுத்துல கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இந்த ரெண்டுமே சம்பவிக்காதா, இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சம்பவிக்காதா? அப்படி ஒண்ணு சம்பவிக்கலன்னா ஏன் சம்பவிக்காதுன்னு ரீசன் சொல்லணும். அப்போ பூர்வபக்ஷிக்கு பதில் சொல்லியாச்சு. ரெண்டுத்துல கர்ம சந்நியாசம் அதுக்கப்புறம் கர்ம யோகம், இந்த ரெண்டுல ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்ம யோகம் சம்பவிக்காது. முடிச்சிருங்க. ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மயோகம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு பார்த்து ரீசன் ஆரம்பிக்கிற. அடுத்த ஏன் சம்பவிக்காது அப்படின்னு ஆரம்பிக்கிற இதை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இப்போ சப்தம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். சப்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாத பிரம்மம்லாம் என்கிட்ட இருக்காரு. நிறைய பேர் இருக்கவங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்றது கர்மயோகமா பண்ணாதீங்க, விராட் உபாசனையா பண்ணுங்கன்னு சொல்றேன். கர்மயோகமா பண்றதுன்றது வந்து ரொம்ப பிரைமரியா இருக்கும் அந்த டெர்மினாலஜி. அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ரூபம். அப்ப நான் பண்றதெல்லாம் யாருக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா விராட்டுக்கு பண்றேன் அப்படின்னு பண்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல இருக்க சிந்தனைகள் எல்லாம் எந்த உபாசனை பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோட ஆராதனை அப்படின்னு நினைக்கிறது. எந்த தாட்டு வந்தாலும் மனசுல பண்ற ஜபங்கள் தியானங்கள் எந்த தாட்டு வந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப மனசுக்குள்ளார்தான். ஹிரண்ய கர்ப்பர் தான் மொத்த மனசு, காஸ்மிக் மனசு. அதுல என்னோட மனசு வந்து ஒரு துளி. அதனால நான் இல்லை, நான் என்னவில்லை அப்படின்னு மனசை அவரோட ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிராணன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். சைத்தன்யம் எது அப்படின்னா அதுக்கு பேஸா இருக்கக்கூடிய சைத்தன்யம் தான் பிரம்மம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையா பண்ணணும். இப்ப புதுசா உள்ள என்ட்ரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், விராட்டை பத்தி தெரியாதவங்க, ஈஸ்வர தத்துவம் தெரியாதவங்க என்ன பண்றோம், ஏதோ ஒரு கோயில்ல எனக்கு இஷ்ட தேவதா இது அப்படின்னா நான் பண்றதெல்லாம் இஷ்ட தேவதைக்கு அர்ப்பணம்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் முடியும். ஆத்மாவை அறிந்தவனுக்கு கர்மயோகம் சம்பவிக்கவே சம்பவிக்க முடிவுக்கு வந்து. அப்ப இன்னொரு பட்சம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், எதையும் பண்ணாம என்ன பண்ணலாம், ரமணர் மாதிரி உட்காரலாம். அப்ப கர்ம சந்நியாசம் தான் அது. ஆசிரம சந்நியாசம் இல்லை. கர்மத்தை வாஸ்தவத்துல விட்டுட்டாரு,
ஆனா ஆசிரமத்துல போய் ஒரு பேரை மாத்திக்கிட்டு தாடி வச்சு கொண்டை வச்சு பேரை மாத்தி அதெல்லாம் பண்ணவே இல்லை. டைரக்டா வந்து உட்கார்ந்துட்டார். அப்ப டைரக்டா உட்கார்ந்த அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரம சந்நியாசி, வாஸ்தவ சந்நியாசி. அதுதான். அப்ப அது சித்திக்கும், கர்மயோகம் சித்திக்காது. ஏன் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம், ஞான நிஷ்டை, நிஷ்டைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்தார். இதான் ஸ்டெப்ஸ். சொல்லுங்கம்மா, நீங்க எதுவும் கேட்டீங்க? இல்ல, இப்போ நம்ம ஞான அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ உங்களுக்கு நிறைய வருஷங்களா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு என்னைக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் தேகம் இல்லைன்ற ஸ்லோகங்கள் படிக்கிறோம், லட்சணங்கள் தெரியுது. பகவத்கீதையில வந்து 2:13 இருந்து 31 வரைக்கும் ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடமும் தெரியும். ஆனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேகம் இல்லைன்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் தேகாத்ம பிரஜா தான் நமக்கு இருக்கு. அப்ப அது இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சப்த ஞானம் இருக்க ஒழிய ஆத்ம ஞானம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு க்ஷணம் வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றது இல்லை, நான் சொல்றது சங்கர பாஷ்யத்துல, கீதை இதுல வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றது என்ன, ஒரே ஒரு க்ஷணம் வந்து லைட் வந்துடுச்சு அப்படின்னா, கைத்துல பாம்பு போயிடுச்சு அப்படின்னா, தெரிஞ்ச பாம்பு திரும்ப அந்த கைத்துல திரும்ப வரவே வராது. ஒரு வாட்டி போயிடுச்சுனாலும் திரும்ப வரவே வராது. நீங்க எத்தனை வாட்டி லைட் ஆஃப் பண்ணி போட்டாலும் நீங்க திரும்ப அந்த கைத்துல பாம்பு பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு வாட்டி அதிஷ்டான ஞானம், ஒரு முறை அதிஷ்டான ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு மேல ஆரோப்ப ஞானம் திரும்ப வரவே வராது, மித்யா ஞானம் வரவே வராது. ஆனா நிஷ்டை அடையறதுக்கு என்ன பண்ணணும்? அதுலயே இருந்து, அதுலயே அவன் தான் நிஷ்டைக்கு போகும். அவன் தான், ஆமா, அவன் தான் சாங்கி. ஆமா, அதுதான் சொல்ல போற. ஆமா, அதுதான் சொல்ல போறார் ஆச்சாரியர். இப்ப நீங்க சொல்றதுல நாளைக்கு கிளாஸ்ல வந்துட போகுது அதெல்லாம். அப்ப அவன் தான் சாங்கியன்னு பேரு. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேறன்னு பிரிச்சவன். ஸ்பஷ்டமா தெரிஞ்சு போச்சு. இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு. தேகம் இல்லைன்னு ஒரு வாட்டி தெரிஞ்சா கூட அவன் என்ன பண்ணுவான்? பேசாம உட்கார்ந்துடணும். ஞான யோகத்துல வந்து நிஷ்டைக்கு அடையிறதுக்கு உட்கார்ந்துடணும், சன்னியாசத்தை பண்ணிக்கிட்டு. அடையாதவன் என்ன பண்ணணும்? இப்ப நமக்கெல்லாம் இல்லையே சுவாமி, எனக்கு சப்தம் தெரியுது சுவாமி, எனக்கு சப்தம் தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னை யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த நாக்பூர் கோர்ஸ்ல வந்து படிச்ச ஒரு சுவாமி வந்தார், ஒரு பிரம்மச்சாரி, ரொம்ப வருஷங்களா தெரியும். இந்த முறை வந்தப்ப சொன்னார் என்னன்னா, சாமி நான் ஆத்மாவை தெரிஞ்சிருக்கேன் சாமி, எனக்கு எல்லாம் தெரியுது சாமி, ஆனா என்னை யாராவது ஒரு வார்த்தை சொன்னா தாங்க முடியல சாமி அப்படின்னு. ரொம்ப சென்சிட்டிவ், பாவம், ரொம்ப சென்சிட்டிவ் அவரு. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னா அவருக்கு அது தாங்காது. ஆனா சொசைட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அப்படியே ரொம்ப சாஃப்டாவா சோப் போட்டா இருக்கு. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் ஹேண்டில் பண்றாங்க. அப்ப என்னால தாங்க முடியல சாமி ஒரு வார்த்தையும் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்க ஸ்டேட்மெண்ட்டே தப்புஜி. எனக்கு ஆத்மா தெரியும், ஆனா ஒரு வார்த்தை தாங்க முடியல அப்படின்னா இன்னும் ஆத்மாவை நீங்க அறியவில்லை, தெரிஞ்சுக்கல. அதனால்தான் ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மரத்தையும் மூத்திரத்தையும் அங்க இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியால இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்கள்லாம் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றாங்க. அது பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்துச்சாங்க. யோசிச்சு பாரு, நம்மளால உட்கார முடியுமா? நம்மளால ஒரு வார்த்தை சொன்னாவே நம்மள தாங்க முடியல. ஒரு ப்ரெஷரோ சுகரோ கொஞ்சம் ஏறிச்சுனாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிடும். ஐயோ என்னது, என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆத்ம பாவனா வினிவிருத்திகின்னு நாம இன்னைக்கு காலையில யோக சூத்திரத்துல ஒண்ணு பார்த்தோம் தெரியுங்களா? எப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்னு, நான் இந்த தேகம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, இந்த தேகத்துக்கு என்ன நடந்தோ எனக்கு என்ன. அப்ப அவனுக்கு என்ன இருக்குன்னா, தான்ல நிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு காரியமா இருக்கும். அதனாலதான் சின்ன சம்சயகன்ற வார்த்தைக்கு நான் நேற்று படிச்சு காட்டணும் உங்களுக்கு. ஒருத்தனுக்கு நான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு எல்லா சந்தேகங்களும் ஆத்ம பாவனா நிவர்த்தி ஆயிடும். தன்னை பத்தின, நான் தேகம்ன்ற விஷயத்தை பத்தின எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடும். நான் தேகம் இல்லை, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆகும்? ஒரே ஒரு கர்த்தவியம் தான் பாஷிகார் சொல்றாரு, என்னன்னா ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் ஏவ கர்த்தவியம். நான் ஆத்மால நிக்கணும்ன்றது மட்டும்தான் தெரியும், வேற எல்லா சந்தேகங்களும் அவனுக்கு இல்லாம போயிடும். எல்லா சந்தேகங்களும் நானும் தேகத்தை ஒன்னா வச்சு பாக்குறதுல தான் உண்டாகுது. அப்போ ஆத்ம ஞானிக்கு கர்மயோகம் சம்பவிக்காது, ஞான நிஷ்டை தான். இது ஆத்ம ஞானிக்கு ஞான நிஷ்டை தான் சம்பவிக்கும். எல்லாத்தையும் விட்டு மரத்தடிக்கு போயிடுவான். இந்த சொசைட்டி எல்லாம் அவனுக்கு பொய் மாதிரி சொப்பன மாதிரி ஆயிடும். அவனுக்கு இங்க பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு சப்த ஞானம் இருக்கு, அப்ப ஏதோ பிரதிபந்தம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ
கஷாய பக்தி கர்மாணி ததோ ஞானம் பிரவர்த்ததே. பாப்ப க்ஷயாத் பாப்பஸ்ய கர்மணக ததோ ஞானம் பிரவர்த்ததே. அப்போ இந்த கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோகமா பண்ணும்போது என்னாகும், அந்த பாப்ப கர்மங்கள் நியூட்ரல் ஆகிட்டே போகும். அந்த பாப்பம்ன்றது தான் பிரதிபந்தம், தடை, பேரிகேட்டரா இருக்கிறது. அது நிவர்த்தி ஆகும்போது புதுசா உங்களுக்கு அடைய மாட்டீங்க. இப்ப இருக்கிற ஞானம் தான் தடை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் இல்லைன்ற ஞானமா பிளாஷ் ஆகும். இப்ப தடை இருக்கு, தடை நீக்கினீங்கன்னா முடிச்சு போச்சு. இதான் நடக்கும். இல்ல இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டியாவது பிளாஷ் ஆகுது, அதோட இதை கனெக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நான் அதை தனியா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு அந்த யோகத்தோட விஷயத்த தனியா சொல்றேன். இப்ப ஜீவன் முக்தி விவேகத்துல வரப்போகுது, அங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு சாதனத்தை மட்டும் இது பண்ணீங்க, பிளாஷ் மட்டும் வச்சுங்க. கைத்துல பகவான் சங்கரர் சொல்ற எக்ஸாம்பிள் தான். கைத்துல ஒரு முறை கயிறுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப பாம்பை பார்க்க மாட்டீங்க. இல்ல ரெண்டுத்தையும் ஒன்னா இணையுது. ஆனா இப்போ அதை புரிஞ்சுக்காதீங்கன்றாங்க. இப்போ அதோட கனெக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஆமா, 3வது அத்தியாயத்துல இருக்க 3வது ஸ்லோகம் தான் சாங்கியானம் யோகையே ஞான யோகேன நிஷ்டா. ஆமா, நம்ம நிஷ்டா பிரகரணம் ஃபுல்லா பார்க்க போறோம். நிஷ்டா பிரகரணம் வரும்போது நான் யோகத்தை சேர்ந்து சொல்றேன். இப்ப வந்து இவ்வளவு இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது பின்னாடி பண்ண போறோம். இந்த ஜீவன் முக்தி விவேகத்திலேயே பின்னாடி வரப்போகுது. அந்த இடத்துல எல்லாம் நல்லா விசாரம் பண்ணுவோம். அப்ப ஹரி ஓம்.